ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக தேவைக்கேற்ற பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, தேவைக்கேற்ற இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன்றதுனால ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி. ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய், இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வெடித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சேர்த்து நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக தயிர், இப்போது வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம்.
தேவைக்கேற்ற தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அரிசி நீங்கள் 2 டம்ளர் சேர்க்கணும். இதுவே நீங்கள் குக்கரில் செய்யும்போது ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த பதத்துக்கு வரும். இப்போ இதில் நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி வாங்க சாப்பிடலாம்.